மீந்து போன சப்பாத்தியை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் குடமிளகா போட்டுக்குங்க. அதை நல்லா கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் கோஸு, கேரட்டு, ஒரு 2 பீன்ஸு நறுக்கி வச்சதை போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் இங்கே வதக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சப்பாத்தியை கட் பண்ணிக்கலாம். அப்படியே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணிக்கங்க. நான் நீட்டாக கட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. சூப்பராக இருக்கும், நூடுல்ஸ் மாதிரி. இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு. இந்த காய்கறியெல்லாம் ஒரு சைடு வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே முட்டையை கொஞ்சம் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அங்கே அந்த காய்கறியில் தேவையான ஆயில் இருக்குது. இது முட்டை மட்டும் தானே பொரிக்க போகிறோம். இந்த முட்டைக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் சிக்கன் மசாலா, இது நல்லா கலக்கி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலக்கி விட்டாச்சு. இந்த கடாயில் இதை ஊற்றிக்கலாம். அப்படியே இது பண்ணிக்கலாம். விட்டால் அடி பிடிச்சிக்கும். அதனால தான் கையை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். முட்டை ரெடி. அவ்வளோதான், நல்லா இதை கொத்தி விட்டுக்குங்க. அவ்வளோதான். பக்கத்தில் பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு காய்கறி. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்குங்க. நார்மல் குழம்பு மிளகாத்தூள் தான். கொஞ்சம் மஞ்சப்பொடி. இது நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. நல்லா மசாலா ஸ்மெல்லு வராது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட் சப்பாத்தி எல்லாம் போட்டுக்கலாம். என் பையன் பக்கத்தில் ப்ரெட்டுன்னு சொன்னால் எனக்கும் என் வாயில் ப்ரெட்டுன்னு வந்துருச்சு. சப்பாத்தி போட்டுக்கலாம். நல்லா ஒரு பரட்டைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பாருங்கள், என்னடா அது இன்னும் முட்டை போடலேன்னு நினைக்காதீங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் நான் தனியாக எடுத்துருவேன். ஏன்னா புரட்டாசி மாதம் இல்லையா, ஸோ நான் கொஞ்சம் முட்டை இல்லாத எடுத்துப்பேன். பசங்களுக்கு எக்கு நான் சேர்ப்பேன். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்க்கு தான் கொஞ்சம் சால்ட்டு போட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குங்க. மீதி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் கீ ஊற்றிக்குங்க. லைட்டாக ஊற்றினா போதும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், போதும். எனக்கு கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். இந்த அவ்வளோதான், இது எனக்கு. இப்போது நாங்கள் முட்டை சேர்த்துக்கிறோம். நம்ம தனியாக வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த முட்டையை வர போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். அது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. மீண்டும் மீண்டும் சப்பாத்தி இந்த மாதிரி செய்து தர சொல்லுவாங்க பசங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.